வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11 வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தடை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீ அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோடய விண்டோஸ் 10 வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சம் ப்ரொசீஜர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தேவை. அப்படி இல்லை அப்படின்னு முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சர்ச் பாரில் போய்ட்டு விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் கெட்ஸ் இன்சைடர் ப்ரிவ்யூ பண்ணிருக்கா, அங்கே வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இது போல் வந்து லிங்க் அக்கௌண்ட்னு கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்படி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து விண்டோஸ் 10 to 11 வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இப்போ இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் ஒரு இன்சைட் செட்டிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து டெவ் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த டெவ் சேனல் சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். எல்லா ஃபியூச்சர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த டெவ் சேனல் அப்படின்றத வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து பீட்டா சேனல்ஸ் இருக்குது, அதே போல் ப்ரிவ்யூ சேனல்ஸ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, டெவ் சேனல் பண்ணுறது வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும், நிறைய வந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸையும் நான் வந்து எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து இந்த டெவ் சேனல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 OS வந்து அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களோட நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.